மேம், சொல்லுங்கம்மா. இந்த மழை நாள் வந்தாலே எங்க வீட்ல எல்லாருக்கும் சளி, தலைவலி, சைனஸ் பிரச்சனையா இருக்கு. இதுக்கு நம்ம ஸ்டீமிங் ஹர்ப்ஸ் யூஸ் பண்ணலாம் தானே மேம்? 100% யூஸ் பண்ணலாமா. எனக்கு சின்ன வயசுல கோல்டு வந்துச்சு அப்படின்னா எங்க வீட்டுல துளசி, நொச்சி, நுணா, பேய் விரட்டி, தும்பை இந்த மாதிரி மூலிகைகள் போட்டு ஆவி பிடிக்க வைப்பாங்க. ஸோ கோல்டு எனக்கு உடனே சரியா போயிடுங்க. ஸோ நம்ம இறை நேச்சுரல்ஸ்ல இந்த மூலிகைகள்லாம் ப்ரொக்யூர் பண்ணி சன்ட்ரை பண்ணி அதோட ப்ராப்பர்ட்டிஸ் குறையாம நாங்க இப்போ பேக் பண்ணி இறை நேச்சுரல் ஸ்டீமிங் ஹர்ப்ஸ் அப்படின்னு ஒன்று லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டீமிங் ஹர்ப்ஸை நீங்க பாயில் பண்ணி ஸ்டீம் பண்ணீங்க அப்படின்னா கோல்டு, நேசல் கன்ஜெஷன், மூக்கடைப்பு இருக்கு இல்லைங்களா, அது, சைனஸ், தலபாரம், தலைவலி, நாள்பட்ட சளி, இது எல்லாத்துலேருந்தும் நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்குங்க. இதே ஸ்டீமிங் ஹர்ப்ஸை நம்ம கொதிக்க வச்சு குளிக்க யூஸ் பண்ணோம் அப்படின்னா பாடி பெயின் நல்லாவே ரிகவரி ஆகுங்க. ஸோ அதோட சேர்த்து இந்த ஸ்டீமிங் ஹர்ப்ஸ்லேருந்து வர நல்ல ஒரு ஸ்மெல் வந்து ஒரு மூலிகை மனம் வந்து பாடியையும் மைண்டையும் நல்ல ரிலாக்ஸ் பண்ணும், ரெஃப்ரெஷ் பண்ணும். ஸோ இந்த விண்டர்ல நீங்களும் இந்த கோல்டுனாலையும் மூக்கடைப்புனாலையும் தலைவலினாலையும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா இறை நேச்சுரல்ஸோட ஸ்டீமிங் ஹர்ப்ஸை வாங்கி ஒரு டைம் யூஸ் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஒரு ரிகவரி கிடைக்கும். அந்த ப்ராடக்ட்கான லிங்க் வந்து நம்மளோட பயோல இருக்கு.